Hi friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து நான் சுடு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கருவாடு வந்து எங்கள் ஊரில் வந்து ஓலவால் கருவாடுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் வந்து என்ன கருவாடுன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டியான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதை வந்து எது கூட வந்து பேர் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் வந்து களி வித் கருவாட்டு குழம்பு. வாங்க சாப்பிடலாம்.